ஒருத்தர் அவர் குடும்பத்து கூட சந்தோஷமா இருக்காரு. ஆனா திடீர்னு அவர் கொஞ்சம் கொஞ்சமா மறதி ஏற்பட ஆரம்பிச்சது. அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாரதியார் பாட்டை மறந்துடுறாரு. அண்ட் குளிக்கும் போது திடீர்னு அந்த மறந்து போன பாட்டோட வார்த்தைகள் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. அதை எழுத ஆரம்பிக்கிறாரு. அவர் தினமும் போற ஆபீஸ் ரூட்டை மறந்துடுறாரு. ஆபீஸ்க்கு ஃபைல்ஸுக்கு பதிலா காய்கறி எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிடுறாரு. ஆபீஸ்க்கு போய் அது சொந்த வீடுன்னு நினைச்சு குளிக்க ஆரம்பிச்சிடாரு. ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ஃபைலு காணாம போயிருது. எங்கடான்னு பார்த்தா மறந்து வீட்டு ஃப்ரீசருக்குள்ள வச்சிருக்காரு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்ச மறதி பெருசாய் 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 குடும்பம் யாருங்கிறது மறந்துடுறாரு. கடைசியில தான் யாருங்கிறதே மறந்துடுறாரு. மோகன்லால் நடிச்ச படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்க இது. ஏன்னா இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் மோகன்லால் ஒரு மிகச்சிறந்த நடிகர்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த படத்தை நான் 4 வாட்டி பார்த்திருக்கேங்க. முதல் வாட்டி பார்த்த விட நான் 4வது வாட்டி பார்க்கும்போது இன்னும் ஜாஸ்தியா அழுதுருக்கு. இந்த படம் 2004 ரிலீஸ் ஆன படங்க. இந்த படத்தோட பேரு தன்மாத்திரம். உங்களுக்கு இது ஃப்ரீயா யூடியூப்ல பார்க்கலாம். ஆனா சப்டைட்டில் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஹாட்ஸ்டார்ல பார்க்கலாம். உங்களுக்கு அந்த சப்டைட்டில் கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி ஃபிலிம் ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க.